இன்றைய வானிலை தகவல் தமிழகத்தில் இன்னும் 5 நாட்களுக்கு ஒரு அதி கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டம் சொல்லி நம்ம பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 8ஆம் மாதத்தில் தமிழக புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். அடுத்த 2 தினங்களிலும் தமிழக கேரளா பகுதிகளை கடந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இரவில் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். வருகின்ற நாட்களில் தொடர் மழையானது தமிழகத்தில் எதிர்பாருங்க. இனி பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த மழையானது பெய்யக்கூடும். கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு மயிலாடுதுறை மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நாகப்பட்டினம் மாவட்டம் 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதே போல திருவள்ளூர், பூந்தமல்லி, காஞ்சிபுரம், அம்பத்தூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, செங்கல்பட்டு, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதே போல தஞ்சாவூர், விழுப்புரம், அரியலூர் மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கள்ளக்குறிச்சி, சேலம், திருப்பத்தூர், ஈரோடு, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு தெரிவிப்பதை ஷேர் செய்யுங்கள்.